ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 45வது ஸ்லோகம். ஸ்வே ஸ்வே கர்மண்ய பிரதக சம்சித்தும் லபத்தே நரக ஸ்வகர்ம நிரதக சித்திம் யதா விந்ததி தச்ருணு. அவனவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறும் மனிதன் நிறைநிலை எய்துகிறான். தன் கர்மத்தில் கருத்து வைப்பவன் எப்படி நிறைநிலை அடைகிறான் என்பதை சொல்ல கேள். பயிற்சியால் எந்த கர்மத்துக்கு தகுதியுடையவனாக மனிதன் தன்னை செய்து கொள்கிறானோ அது அவனுடைய ஸ்வகர்மம் ஆகிறது. ஸ்வதர்மம் என்பதும் அதுவே. ஸ்வகர்மத்தை மகிழ்வுடனும் ஊக்கத்துடனும் செய்பவன் நல்ல ஆத்ம சாதகன் ஆகிறான். அர்ஜுனனுக்கு தன் ஸ்வதர்மத்தில் வெறுப்பு ஏற்பட்டது. சீரிய மனப்பான்மையின் விளைவு அன்று. தற்காலிகமாக தோன்றிய மனக்குழப்பமே அதற்கு காரணமாயிற்று. பள்ளியில் படிக்கும் மாணாக்கன் ஒருவன் தனது வகுப்பிலும் பாடத்திலும் மகிழ்வு கொள்ளுதல் வேண்டும். தன் கர்மத்தில் களிப்புறுபவனே முன்னேற்றம் அடைகிறான். படிப்பு பூர்த்தியாவதற்கு பள்ளி பிள்ளை மேல் வகுப்புக்கு போவது அவசியம். மற்ற ஆத்ம சாதகன் பரிபக்குவம் அடைதற்கு ஸ்வகர்மத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தோட்டி வேலை செய்கிற ஒருவன் அவ்வேளையில் மகிழ்வுறுதல் வேண்டும். வேலையில் மேலானது என்பதும் கீழானது என்பதும் கிடையாது. மனத்தகத்து உள்ள மாசு ஆனது கர்மத்தில் மாசு படிந்திருப்பது போன்று காட்சி கொடுக்கிறது. எத்தொழிலை செய்தாலும் நல்ல மனநிலையுடன் அதை செய்தால் மன பாகமடையலாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.